இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்டை தெரிஞ்சு தான் படிக்கணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எதுக்கும் ஒரி பண்ணிக்காமல் நிறையா கொஷின் படிக்காமல் இந்த ஒவ்வொரு யூனிட்டோட டாப்பிக்கோட 2 மார்க்கை படிச்சுட்டு போய் நீங்கள் இதில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணலாம். இதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபுல்லாகவே நீங்கள் ஜென்ரலாகவே எழுதலாம். புக்கை மட்டும் ரெஃபர் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கதை கேட்டால் கூட எழுதலாம். இருந்தாலும் நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன். யூனிட் ஒன்று பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன். இந்த யூனிட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஆர்கனைசேஷனாக என்னென்னா 2 மார்க்கை படிச்சுட்டு நீங்கள் உள்ள கொஸ்டின் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன், ஹென்ரி ஃபெயல் அண்ட் அதர்ஸ் தியரிஸ். இந்த ஹென்ரி ஃபெயல் தியரி அப்புறம் ஒரு 4 பேர் தியரி இருக்கும். அது கொஞ்சம் ஜென்ரலாக படிங்க, ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ரோல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸ், டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள கொஸ்டின்ஸ். செகண்ட் யூனிட்டில் வந்து நேச்சர் அண்ட் பர்பஸ் ஆஃப் பிளானிங், பிளானிங் ப்ராசஸ் ஆக்டிவிட்டீஸ், டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், டைப்ஸ் ஆஃப் பிளானிங், ப்ராசஸ் ஆஃப் MBO அண்ட் டெல்பி மெத்தட் ஃப்ளோ சார்ட். இந்த பிளானிங், இந்த 2வது யூனிட் வந்து பிளானிங். அதில் இந்த 2 மார்க் படிச்சு நீங்கள் அது படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறையா கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஃபுல்லாகவே நீங்கள் ஜென்ரலாக எழுதுறது தான். அப்புறம் தேர்ட் யூனிட் வந்து ஆர்கனைசிங். இது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசிங், ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் ஆன் எஃபெக்டிவ் ஸ்பேன், செலெக்ஷன் ப்ராசஸ். ஃபோர்த் யூனிட் வந்து டைரக்ஷன் ஆஃப் ப்ராசஸ். ஃபோர்த் யூனிட் வந்து நேச்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டைரக்ஷன், கம்யூனிகேஷன், தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். ஃபிஃப்த் யூனிட் வந்து ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோலிங், பட்ஜெட்ரி கண்ட்ரோல் டெக்னிக்கல்ஸ், நான் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் டெக்னிக்கல்ஸ், நீட்ஸ் ஆஃப் MSI. இது ஃபுல்லாகவே தியரிங்கிறனால நீங்கள் வெறும் தியரி எழுதாமல் பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா ஹை ஸ்கோர் பண்ணலாம். நீங்களாம் ஒரு யூனிட்டுக்கும் ஒரு சிஸ்டம் மார்க் எழுதும் போது எக்ஸ்ட்ரா ப்ராவர், டயக்ராம் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு எழுதுங்க. அடித்தடுத்து இல்லாமல் 42 பக்கம் இல்லாமல் ஒரு 33 பக்கம் எழுதுனாலே இல்லை ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.